அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். உங்களை சுற்றியுள்ள பிரச்சனைகளையும் மனிதர்களின் எதிர்ப்புகளையும் கண்டு உங்கள் உள்ளம் கலங்குகிறதா? பயத்தினால் உங்கள் செயல்பாடுகள் முடங்கி இருக்கிறதா? இதோ இன்று படைகளின் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலையை தருகிறார். இன்றைய இறைவார்த்தை எசாயா 8ஆம் அதிகாரம் 13ஆம் இறைவார்த்தை. படைகளின் ஆண்டவர் ஒருவரையே தூயவர் என போற்றுங்கள், அவருக்கே அஞ்சுங்கள், அவர் முன்னிலையில் நடுங்குங்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் ஏன் பயப்படுகிறோம்? நம்மை விட நம்முடைய எதிரிகளும் பிரச்சனைகளும் பெரியவை என்று நாம் நினைப்பதால் தான் அஞ்சுகிறோம். ஆனால் திருவிவிலியத்தில் இறைவாக்கினர் எலியாவின் வாழ்க்கையை சற்று எண்ணி பாருங்கள். அவர் ஒரு தனி மனிதனாக பாகால் தெய்வத்தின் 300க்கும் மேற்பட்ட போலி இறைவாக்கினர்கள் முன்னிலையிலும் அதிகாரம் படைத்த கொடிய அரசன் ஆகாபு முன்னிலையிலும் துணிச்சலாக நின்றார். அவருக்கு அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? அவர் உலகத்தின் படைகளுக்கோ மனிதர்களின் மிரட்டல்களுக்கோ அஞ்சவில்லை. மாறாக படைகளின் ஆண்டவர் ஒருவருக்கே அஞ்சி அவருக்கு மட்டும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அந்த தூய பயம்தான் வானத்திலிருந்து நெருப்பை கீழே வரவழைத்து அவரை ஒரு வெற்றியாளராக மாற்றியது. நீங்கள் யாருக்கு அஞ்சுகிறீர்களோ அவர்களுக்கு அடிமையாகிறீர்கள். ஆனால் நீங்கள் இறைவனுக்கு அஞ்சினால் இந்த உலகமே உங்களுக்கு பணியும். உலக பயத்தை விடுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். ஜெபிப்போம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, உமது வல்லமை உள்ள வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, எதிர்காலம் நோய் மற்றும் மனிதர்களை குறித்த எல்லா விதமான தேவையற்ற பயங்களையும் எமது இதயத்திலிருந்து அகற்றி அருளும். படைகளின் ஆண்டவராகிய நீர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை என்ற உறுதியை எமக்கு தாரும். எமது குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும். எமது பிள்ளைகளுக்கு உமது பயத்தை ஞானத்தின் ஆரம்பமாக தந்தருளும். நீர் காட்டும் நீதியின் பாதையில் துணிச்சலோடு நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, பயத்தை